I really hate the trip, but I gotta low. As they croak, I see myself in the pistol smoke. Fool, I'm the kind of G the little homies wanna be like, on my knees in the night, saying prayers in the street light. ஸோ இப்போ நம்ம வந்து ராஜகில்பாக்கம் சைட்டில் இருக்கோம். இந்த சைட் வந்து ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. ஸோ இது ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸு. ஸோ கீழே ஒரு 1100, ஸோ மேலே ஒரு 1100 ப்ளஸ் ஹெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோர்ட்யார்ட் ஏரியா கொடுத்து, ஸோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெரஸ்க்கு பதிலாக கம்ப்ளீட்டாக வந்து டஃப் அண்ட் கிளாஸ். ஸோ கோர்ட்யார்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட்டு. இது வந்து ஒரு எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் வித் டைனிங். ஸோ இதை வந்து நம்ம ஐலாண்ட் கிச்சன்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து கிளைண்ட் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால ஸோ ஐலாண்ட் கிச்சனுக்கான ப்ரொவிஷன் நம்ம எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஐலாண்ட் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே சென்டரில், ப்ளஸ் இது வந்து நம்மளுடைய சிம்னி இது. ஸோ இது வந்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் பக்கத்தில் டிஷ் வாஷர் வந்து கம்ப்ளீட்டாக கன்சில்டாக அது உள்ளே இருக்க மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிளைண்ட்டுக்கு. ஸோ இது வந்து கிளைண்ட்டோட ஐடியா தான் கம்ப்ளீட்டாக. ஸோ இது வந்து ஒரு பூஜை ரூம். இது எல்லாமே கிரானைட் டாப்பிங்ஸ் போட்டு. ஸோ இது வந்து பூஜை ரூமுடைய இன்டீரியர் டோர்ஸ் இது. ஸோ இந்த எல்லா செட்டப்புமே கிளைண்ட் எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒன் சென்டரில் ஒரே ஒரு பீம் கொடுத்து, ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம அதில் வந்து லோடை வந்து உட்கார வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் போல் இந்த ஸ்டெப்ஸில் போனீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஆஸ் பர் கிளைண்ட்டோடைய ரெக்வஸ்ட் தான். ஸோ இது வந்து வுட்டு கிடையாது, வுட்டு ஃபினிஷில் இருக்க டைல் தான் அது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வுட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 1 inch பீடிங்க்கு வந்து வுட்டு மாதிரியே நம்ம அந்த டைலை வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷ் பார்க்குறது கம்ப்ளீட்டாக வுட்டு மாதிரியே உங்களுக்கு அந்த ரிச் லுக்கை கொடுக்கும். ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சிட் அவுட் ஏரியா போகிறதுக்கும் இந்த ரூமுக்கும் முன்னாடி, ஸோ அங்கே இருக்க இந்த ஒரு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிரானைட் டாப்பிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் அந்த ஒரு கிளாசிக் அண்ட் எஸ்தட்டிக் லுக்கை ரொம்ப சிம்பிளாக கிரானைட் போடும்போதே நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு சிட் அவுட் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வால்லையும் வந்து ஃபுல்லாகவே இந்த ஆன்டிக் ஃபினிஷ்டு பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 feet விண்டோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வென்டிலேஷன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு லாஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக லாஃப்ட் கிடையாது. இதில் வந்து கன்சீல்டு லைட்ஸை வந்து கன்சீல்டாக நம்ம கிளைண்ட் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அந்த டிசைனுக்காக நம்ம இந்த ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து சிவில்லே பண்ணியிருக்கோம் நம்ம இது. ஸோ கிளைண்ட் வந்து பே விண்டோ கேட்டாங்க, அந்த கான்செப்ட்டில் நம்ம இது செஞ்சு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே விண்டோ கீழே ஒரு சின்ன சிட் அவுட்டு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி. ஸோ கம்ப்யூட்டருக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ 360 degree வியூ இருக்கும் உங்களுக்கு. ஒரு சின்ன ஒரு பால்கனியும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பால்கனியோட டாப்பில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரானைட் டாப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிரானைட் டாப்அப்பு. ஸோ டைல்ஸ் எல்லாமே 10 feet டைல்ஸு. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்யார்டோட கம்ப்ளீட் இது தெரியும். அது இல்லாமல் இப்போ நம்ம மேலே பார்த்தீங்க டெரஸில் அப்படின்னா, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே டஃப் அண்ட் கிளாஸ். ஸோ மேலே எந்த ஒரு ரூஃபிங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ டேரக்ட் சன்லைட் வந்து நமக்கு கோர்ட்யார்டு வரைக்கும் நமக்கு வரும். ஸோ இதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பே விண்டோ ப்ளஸ் வந்து அதே மாதிரி கம்ப்யூட்டர் டேபிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூமில் வந்து இது வந்து டாய்லெட் ஏரியா. ஸோ டாய்லெட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாய்லெட்டுக்கான ப்ரொவிஷனுக்கான அந்த இது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்காக அந்த ஒரு 4 feet ஹைட்டுக்கு முன்னாடியே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா ஜாலி வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். அது கம்ப்ளீட் ஒரு எலிவேஷன் ஃபீல்காக இவங்க எல்லாமே அந்த ஒரு கிளாசிக் அந்த ஒரு ஃபீல் கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு. ஸோ அந்த இதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க கம்ப்ளீட்டாக எனக்கு டேரக்ட் சன்லைட் வரணும்ன மாதிரி. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக டஃப் அண்ட் கிளாஸு. ஸோ டேரெக்டாக கோர்ட்யார்டில் அதோட வெளிச்சம் ஃபுல்லாக போகிற மாதிரி. அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு டெரக்கோட்டாவுடைய டிசைன் ஃபினிஷ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ டெரஸில் ஆஸ் யூஷுவல் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒயிட் டைல் கூலிங் டைல் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைட்டில் வந்து நம்ம கீழே வந்து ரெயின் வாட்டருக்கான ஃபில்டர் போட்டிருக்கோம். அந்த ஃபில்டரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எந்த டஸ்ட் அதில் இருந்தாலும் அது ஃபில்டர் ஆகி அந்த வாட்டர் வந்து நம்ம சம்புக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இந்த சைட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு கட்டணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் டிஆர் பிளஸை கான்டாக்ட் பண்ணுங்கள்.